1977 சட்டமன்றம் தமிழ்நாடு மக்கள் எல்லாம் சொல்லி வைத்தது போல எல்லா ஓட்டுகளையும் புரட்சி தலைவரை போட்டு முதலமைச்சர் ஆகிறார். நன்றி கட்ட கருணாநிதி சொன்னதை தான் உங்களுக்கு நினைவு கூறுகிறோம். அப்படியே முதலமைச்சர் ஆகணும் ஆயிற்று. போறதுக்கு முன்னாடி அப்படி வாராரு கருணாநிதி, அப்படி சந்திக்கிறாரு. அந்த குடும்பத்தையே வாழ வச்ச தலைவன் என்ன சொன்னார் தெரியுமா கருணாநிதி? மறைந்து இருந்து கேட்கக்கூடிய திமுக காரணம் கேட்டுக்கிடுங்க. ஆட்சி அதிகாரம் எங்களுக்கு புதுசல்ல, நாங்க சாப்பிட்ட எச்சியல வச்சுக்கன்னு சொல்லிட்டாரு. நம்ம எச்சியலைன்னா அவன் செவிட்டில் அடிச்சிடும், நம்ம கோவம் வரும். நம்முடைய தலைவன் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, அப்படியா நீங்க எவ்வளவு சாப்பிட்டீங்கன்னு கணக்கு பார்க்கத்தானே நாங்க வந்திருக்கோம், நீங்க எவ்வளவு கலாண்டின்னு கணக்கு பார்த்துருக்குத்தானே நாங்க வந்தோம் என்று சொல்லி சிரிச்சுக்கிட்டே முதலமைச்சர் ஆனார். செய்த திட்டங்கள், முதல் திட்டம் சத்துணவு திட்டம். எத்தனை பேருக்கு வேலை, எத்தனை பேர் சாப்பிட்டோம்? சத்துணவு சாப்பிட்டு தான் இந்த அன்பழகனும் திமுக தகப்பனுக்கு பிறந்த நானும் எனக்கு பசியாற்றுவது அந்த சத்துணவு திட்டம் தான். உண்டு இல்லை என்று யாரும் சொல்ல முடியாது. அன்ன தர்மம் செய்த இயக்கம் புரட்சி தலைவர். அடுத்தால புரட்சி தலைவி அம்மா கொண்டு வந்த திட்டங்கள் உங்களுக்கு எல்லாம் தெரியும். இதற்கு முன்பு சொன்னது போல அம்மா உணவுகள், அன்ன தர்மம், எல்லா திட்டங்களும். ஒரு மனிதனுக்கு என்ன தேவை? ஒரு குழந்தை. அந்த குழந்தை உங்களுக்கு பிடிக்கல, நீங்க அந்த பெண் குழந்தையா, அது ஆண் குழந்தையா, உங்களால வளர்க்க முடியலையா, கொன்னுடாதுங்க. தொட்டில் குழந்தைகள் திட்டம் நாங்க தாரோம், அதை அப்படியே வாங்கிறோம். நாங்க உயிர் கொடுக்கிறவனுக்கு கொடுத்தது அம்மா. இந்த நாசக்கர ஆட்சிக்கு வந்துரும். அந்த சம்பவங்கள்லாம் உங்களுக்கு தெரியும். இதுதான் உங்களுக்கு இப்ப நினைவூட்டணும். தேர்தல் 2026 ஒளி வேகத்தில் வருது. ஒலி வேகம் அல்ல, ஒளி வேகத்தில் வருது. ஒரு முதலமைச்சருக்கு அறிவு வேலை செய்யணும். உடனே கேட்கிறீங்களா, மூளை இருந்தா தானே? நீ மூளையே கிடையாது. வீடியோ கால் போட்டு கொடுக்குறான் அதிகாரி. உலகமாக அறிவாளி ஸ்டாலின். அது முகத்தில் தெரியுது. அந்த அம்மாவுக்கு 45 வயசு. என்னம்மா படிக்கிறா, எந்த ஸ்கூல்ல படிக்கிறா? அந்த அம்மா ஐயோ நான் படிக்கல சாமி, என் புள்ள தான் படிக்குது. அது அந்த ஸ்கூல்ல படிச்ச உடனே கட் பண்ணிட்டாங்க. அது வரைக்கும் அது லைவ். இவங்க முதல்ல அந்த அம்மாவை பார்த்த உடனே, ஒரு 45 வயசு அம்மாவை பார்த்த உடனே என்ன கேட்கணும்? அம்மா நல்லா இருக்கீங்களா? எந்த ஸ்கூல்ல படிக்கிறீன்னு. அது பொண்ணு பின்னாடி தான் நிக்குது, அது தெரியல. ஒரு ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போறாங்க. இந்த பொம்மை முதலமைச்சர் ஒரு ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க ஆய்வு பண்றாங்க. அங்க பாடம் எடுத்துட்டு இருக்காங்க. ஒரு டீச்சர் இவரை பார்த்துட்டு வணக்கம், என்னம்மா பாடம் எடுக்கிறான்? இதே 8ஆம் கிளாஸ் ஃபெயில். இவரு கேட்கறான், 8ஆம் கிளாஸ் ஃபெயில். இவரு கேட்கறான், என்ன பாடம் எடுக்கிறான்? ஆங்கில பாடம் எடுக்கிறார். ஆங்கில பாடம் மட்டுமே இருக்கக்கூடாது, இங்கிலீஷும் சேர்த்து எடுக்கணும்னா ஆங்கிலீஷும் வேற, ஆங்கிலம் வேற. அப்படி தெரிஞ்சவன். இப்படிப்பட்ட ஒரு உலக மகா அறிவாளி. சென்னையில இப்ப நடந்த கூத்து என்ன? கார் பந்தயம். ஒரு நடிகை நிவேதா பத்ராஜ், அது உதயநிதி ஃப்ரெண்ட். அதுக்கப்புறம் நீ என்ன நினைச்சாலும் எனக்கு தெரியாது, என் வாயில இவ்வளவுதான் வரும். அவருக்கு ஃப்ரெண்ட். உன்னுடைய பொண்ணுக்காக பல சாம்பிராயங்கள் சாம்பலானது இந்த பொம்பளை எல்லாம். அந்த நடிகை சொன்னதுக்காக கார் பந்தயம். எங்க கார் பந்தயம் எல்லா இடமும், எல்லா நாட்டிலையும் அவுட்டர்ல நடக்கும், மைய பகுதியில் நடக்காது. அரசாஸ்திரி தலைமைச் செயலகம் ஒட்டி இரவோடு இரவாக இந்த இது நடத்துறாங்க. அந்த நடிகை என்ன சொல்றா தெரியுமா? அப்படி அந்த பெரிய ரேசர் மாதிரி கல்பட்டெல்லாம் போட்டுட்டு அப்படி வரும்போது அப்படி பேட்டி எடுக்கிறானுவன். இதை பார்த்து தமிழ்நாட்டு மக்கள், இளைஞர்கள்லாம் இதை பார்த்தாங்கன்னா அவங்க நல்லா டெவலப் ஆகி நிறைய ஃபாரினுக்கு போய் நிறைய வண்டி ஓட்டுவாங்க. நீ அந்த வண்டிக்கு விலை 4 கோடி. 4 கோடி வாங்குறதுக்கு யார் இருக்கா? மிடில் கிளாஸ்ல யார் இருக்கா? அப்படி சொல்றான் அந்த தட்டி. இது சின்ன தட்டி, அது பெரிய தட்டி, இது சின்ன தட்டி. இந்த சின்ன தட்டி சொல்லுது அது 250 கோடி. அமைச்சருக்கு உளறல்கள். தாமோன் புரசன் என்ன சொல்றாரு? ஒரு அமைச்சர் சொல்றான், தாமோன் புரசன் அவர் சொல்றாரு, நடிகர்களுக்கு அறிவு கிடையாது. நடிகர்களுக்கு எப்படி? அரசியலுக்கு வந்தா அறிவு வேலை செய்யாதான். அவன் உதயநிதியை சொன்னானா? அங்கதானே நடிகர் இருக்கா, உங்களுக்கு தானே சின்ன இளவரசர் இருக்காரு, அவர் தானே வழிகாட்டுறிய. தண்ணியில மூழ்கி செத்துட்டா 2 லட்சம் பெரியவரா? தண்ணியில எங்கேயா தவறி நீங்க விழுந்தீங்கன்னா உங்களுக்கு 2 லட்சம் தான் அரசாங்கம் கொடுக்கும். தண்ணி மூழ்கி செத்தா, தண்ணி அடிச்சு செத்தா 10 லட்சம்.
எப்படி இங்க நடக்கல, தாய்மார்களுக்கு விஷயம் தெரியல. அந்த கள்ளக்குறிச்சியில இருக்கு இல்லையா, அங்கெல்லாம் வேற ஆயிட்டு. எப்படி ஆயிட்டுன்னு கேளுங்க. இந்த அப்பாவு இந்த கள்ள ஆசிரியர், இந்த காவல் கிணறு கள்ள வாத்தியான், அதுதான் அவருக்கு பேர் எல்லாரும் வச்சிருக்காங்க. வீடியோல எல்லாம் அதான் வருது, கள்ள வாத்தியான். இந்த கள்ள வாத்தியான் சொல்லலாம் 10 லட்சம் என்ன, நீங்க தண்ணி அடிச்சு செத்தா, சாராயம் அடிச்சு செத்தா 20 லட்சம் கூட தருவோம். அட பாவி, 20 லட்சம் கொடுத்தா குடிக்காத ஒருத்தன் வீட்டில் இருந்தா கூட அந்த பொம்பளை என்ன செய்வா? ராத்திரி புனலை வச்சு அவன் வாயில ஊத்தி அவனை கொண்டு 20 லட்சம் வாங்குவானா வாங்க மாட்டாளா? ஏ, அதுக்கு வீடியோ வந்த, கள்ளக்குறிச்சியில வீடியோ வந்த, சங்கடத்தோட போறான். ஒரு இந்த பணம் எல்லாம் வாங்கின பிறகு பத்திரிகை ரிப்போர்ட்டர் டிவி எடுத்துட்டு போறான். ஒரு அம்மாட்ட கேட்கிறான், சங்கடத்துல புருஷன் செத்து போயிட்டாரு, மகன் செத்து போயிட்டாரு. செத்தா எங்களுக்கு என்ன, கடை வச்சிருக்காரு, மிந்தி உருவி எடுத்துட்டு போயிடுவான் அம்மனத்தை. இவன் மளிகை கடை வச்சிருக்கேன், இப்ப நான் ஒரு தொழிலதிபர் இருக்கிறான். எப்படி அப்ப இந்த கள்ள வாத்தியானுக்கு ஏதாவது தெரியுமா? டிவி விவாத மேடையில நான் ஓட ஒரு நாள் அவருக்கு வண்டவாளம், அவரும் அங்க ஒரு ஆதீனத்துக்கு இடத்தை பிடிச்சி குவாரி, அதான் சொல்ல மனோ தங்கராஜ், அவருடைய குறையில